ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஸ்டேக் அக்கௌண்ட்டுக்கு கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காம அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை டச் பண்ணுங்க. அந்த லிங்கை டச் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே நண்பா, இதுதான் அந்த பேஜ். இப்போ இங்கே வெரிஃபையிங் யுவர் ஹியூமன் அப்படின்னு இருக்கும். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெரிஃபையிங் யுவர் ஹியூமன், இங்கே டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். வெரிஃபையிங் யுவர் ஹியூமன். stake.com needs to review the security of the connection before proceeding. அதாங்க நண்பா, டிக் கொடுத்துக்கோங்க. இது ஓகே நண்பா. இப்போ லிங்க் தொட்டோடனே ஃபர்ஸ்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் மொபைலில் பண்ணாலும் ஓகே, பிசியில் பண்ணாலும் ஓகே. நான் பிசியில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே நண்பா, இங்கே கீழே மேலே ரிஜிஸ்டர் அண்ட் சைன்இன் இருக்கும், அதில் நீங்கள் ரிஜிஸ்டர்னு கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்ட், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் கோட் அப்படின்லாம் எல்லாமே கேட்குது. நீங்கள் இங்கே எந்த இமெயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த இமெயிலை கொடுங்க. நீங்கள் டைரெக்டாக கூகுள் லாகின் பண்ணலாம், பட் அப்படி வேணாம். இப்போ நான் என்னோட இந்த இமெயில் போட போகிறேன், அதனால் ஹரி கேஷ்னோ இந்த இமெயில் தான் போட போகிறேன். அதனால் நான் அந்த இமெயிலை டைப் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். HRICASINO1@gmail.com. ஓகே நண்பா, இந்த மாதிரி இமெயில் கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் உங்கள் ப்ரொஃபைலில் என்ன நேம் இருக்கணும் அப்படின்னு நான் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் நேமுக்குள்ளே கொடுங்க. ஓகே ஆச்சுன்னா ஓகே. பாஸ்வேர்டு ஒரு லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும், நம்பரில் இருக்கணும். நான் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. நான் ஏதோ டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலும் ஓகே, வேறு எதனா டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலும் ஓகே. 2000 ஓகே. இங்கே மறக்காமல் இதை பண்ணுங்க நண்பா. கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் நான் டைப் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. எல்லாம் கேபிட்டலில் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுற மாதிரியே போட்டிங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணும் போது எல்லாமே உங்களுக்கு ஒரு 15% $18 ஃப்ரீயாக கொடுப்பான். அதனால தான் நம்ம இந்தியா சர்வரில் நான் மட்டும் தான் அஃபிஷியலாக பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் போடுற கோடு அப்படியே போடுங்க. STAKE ஸ்டேக் TAMIL ஸ்டேக் தமிழ் 999. அவ்வளோதான் நண்பா, ஈஸி தான். ஸ்டேக் தமிழ் 999 இது நீங்கள் கேபிட்டலில் போட்டுக்கணும். ஓகே நண்பா, இப்போ கிரியேட் அன் அக்கௌண்ட் இந்த இது ஐ ஹேவ் அக்ரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது ஃபுல் டவுன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ ஹேவ் அன் அக்ரி அப்படின்னு கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ என்னடா இவ்வளோ லேட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க நண்பா. ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம இந்தியன் ருபீஸ் காட்டாது மேலே, அதனால் அதுக்கு ஒன்று பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். செட்டப் வேலெட்டுன்னு கொடுங்க. செட்டப் வேலெட்டுன்னு கொடுத்து இமெயிலுக்கு ஒரு கோடு வரும். நீங்கள் எந்த இமெயில் கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு கோடு வரும். நான் என் ஜிமெயிலில் போய் பார்க்குறேன். அந்த கோடு ஒன்று காட்டுவாங்க. அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டால் ஓப்பன் ஆகிடும். பட் இந்தியன் சர்வர் அந்த காயினை நம்ம இனேபிள் பண்ணணும். stake.com இந்த கோடு தான் வந்திருக்கு. அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே போடு நண்பா. இந்த லிங்க் வேணும்னு கேட்டிங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது எல்லாமே ஃபில் பண்ணணும் நண்பா. ஹரி நம்மளோட யூடியூப் சேனல்ல மாரி போடலான்னு இருக்கேன். ஹரி கேஷ்னோ ஒய்டி. ஓகே. கண்ட்ரி நம்ம இந்தியா. நீ எந்த கண்ட்ரியா அந்த கண்ட்ரி கொடு நண்பா. நீ சிங்கப்பூர்லேருந்து விளையாடுறா சிங்கப்பூர், சைனாலேருந்து சைனானா விளையாடு. ஓகே, இதுலேயும் இந்தியாவை கொடுத்துப்போம். என்னதோ எங்கடா இந்தியா. ஓகே, டேட் ஆஃப் பர்த் அவனே கொடுத்துட்டான். அட்ரஸ் நீ ஏதோ ஒன்று கொடு நண்பா.
அவன் அதை கண்டுக்கா போகிறான், வீட்டுக்கு வரவா போகிறான். சிட்டி நான் ஒசூருன்னு கொடுக்குறேன் சும்மா, ஏன்னா அது பின்கோடு கொஞ்சம் ஈஸி. 635109. 7 கண்டினியூ. ஓ நண்பா, இது நீ ஸ்டூடெண்ட்டுக்குன்னு கொடுத்தனா அவன் எந்த டீட்டெயில் கேட்க மாட்டான், கம்முன்னு ஓகே கொடுத்துவோம் ஸ்டூடெண்ட்டு. இங்கே தான் நண்பா, எனபிள் இந்தியன் ரூபின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள். நான் எதனா ஒரு ஃபேக் நம்பர் டைப் பண்ணுறேன். ஃபேக் நம்பர் என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுங்க நண்பா, என்னோட ஃபோனில் எதனா ஃபேக் நம்பர் இருக்கும். ஓகே நண்பா, இது அமேசானோட நம்பரு. இதுதான் ஒரு மவுஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தான், அவனே கால் பண்ணான். அதனால் இந்த நம்பரை கொடுத்து ஓகே பண்ணுவோம். நீங்கள் உங்கள் நம்பர் பர்சனல் நம்பரே கொடுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. இது ஃபுல் லீகல் தான் நண்பா, நீங்கள் அதை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்ல. நம்பரை கொடுத்துருவோம் நண்பா. வாய்ஸு அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் சவுண்டு வரும், அதுக்கெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நண்பா. புது யூடியூபரு, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கேன், அதனால் 7 கண்டினியூ. என்னடா அது கேப்சர்னு ஏதோ வருது. நான் நம்பர் ஓகே கொடுக்க கண்டுபிடிச்சிட்டேனா அமேசான் நம்பருன்ட்டு. என்னடா அது, வெயிட் பண்ணுங்க நண்பா. யுவர் நம்பர் இஸ் ரெக்வயர்டு ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன். ஓகே ஆயிடு. ஓகே நண்பா, ஓகே ஆயிடுச்சு, வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டடு. இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் நண்பா. டெபாசிட் எப்படி பண்ணுறதுன்னா, டெபாசிட் நான் கிளிக் பண்ணுங்கள், டெபாசிட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் 500 5000 போட்டு உங்கள் ஆதார் நம்பர் மட்டும் போட்டு இது பண்ணுங்க, இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் ஓகே தான் நண்பா. அவ்வளோதான் நண்பா, பாய் பாய். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க நண்பா. இதுதான் டெபாசிட் பண்ணுறது. ஓகே.